பிக் பாஸில் பார்த்தீங்களா இந்த சாண்ட்ராக்கு என்ன நடந்துச்சுன்னு? ஐயோ, அவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஜஸ்டிஸ் ஃபார் சாண்ட்ரா அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாண்ட்ராவோட மனநிலையை பற்றி ஃபீல் பண்ணுற நம்ம தினமும் இந்த பிக் பாஸை பார்த்துட்ருக்குறோமே, நம்மளோட மனநிலை எவ்வளோ பாதிக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறோமா? தினமும் வந்து அதை பார்த்துட்ருக்குற, அதை கன்சியூம் பண்ணுற நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் வந்து பயங்கரமாக பாதிக்குது. பிக் பாஸ் பயங்கரமாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத நான் ஒரு ரியல் இன்சிடெண்ட் மூலமாக வந்து ஃபீல் பண்ணேன். லாஸ்ட் இயர் அந்த சீசனில் கூட எனக்கு நல்ல ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அதில் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து அதை இன்னும் கூட மும்முரமாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தேன். அப்போ நான் நைட் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அந்த சீசன் அன்றைக்கான எபிசோடை வந்து பார்க்குறேன். செம்ம சண்டை நடந்துகிட்ருக்கு. நான் அந்த சண்டைக்குள்ளே பயங்கரமாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து சாப்பிட கூப்பிட்டான். சரி, பாஸ் பண்ணிவிட்டு சாப்பிட போன இடத்துல என் ஃப்ரெண்டு சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னால் என்னை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிச்சு. ஒரு செகண்டில் அவன் சாதாரணமாக தான் சொன்னான், நீ ஏன் அவ்வளோ கோவப்பட்ட? ஓகே, அந்த சண்டையை எவ்வளோ நேரம் நம்ம வந்து மும்முரமாக பார்த்துட்டு வந்தோம்ல, அதுதான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஓ மை காட்! ஸோ நமக்கே தெரியாமல் நம்மளோட இயல்பை இந்த பிக் பாஸ் பார்க்கறதுனால எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோடு வந்து இந்த பிக் பாஸை வந்து நம்ம பார்க்கக்கூடாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக என்னை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் வந்து சாண்ட்ராக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அவங்க எவ்வளோ பாதிச்சிருக்கோம் அவங்க மனசு அப்படின்றாங்க. தினமும் நம்ம வந்து பிக் பாஸை வந்து பார்த்துட்ருக்குறோம். எவ்ரி இயர் 24/7 அண்ட் அந்த 1 hour மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது நம்மளோட மென்டல் ஹெல்த்தை, நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை எவ்வளோ பாதிக்கும். அண்ட் அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் யாரும் நம்மளை என்டர்டெயின்லாம் பண்ணல. அவங்க பயங்கர டாக்ஸிக்காக செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிக் பாஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு அது ஒரு சண்டை பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பார்க்குற நம்ம பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறோங்கிறத புரிஞ்சிக்கிறது தாங்க மெச்சூரிட்டி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது என்னோட கருத்து.